बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव दयानन्दरूपं मदाचार्यमीडे दयानन्दरूपं मदाचार्यमीडे दयानन्दरूपं मदाचार्यमीडे पूज्य श्री दयानंद सरस्वती स्वामिகளின் பாதாரவிந்தங்களை வணங்கி ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். பஞ்சதசாட்சரி மந்திரம் சர்வபூர்த்திகரி என்று சொல்லப்படுவதற்கு பார்த்தோம். ஒவ்வொரு மந்திரமும் ஒரு பிரயோஜனத்திற்காக சொல்லப்படுவது என்று பார்த்திருக்கோம். ஆனால் சர்வபூர்த்திகரி என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சதசாட்சரி மந்திரம் சர்வபூர்த்திகரி என்று சொல்லக்கூடிய இகபர என்று சொல்லக்கூடிய லௌகிக விஷயங்களுக்கும் அதே போல ஞானத்திற்கும் இரண்டும் தரவல்ல ஒரு மகத்தான மந்திரம் தான் இந்த பஞ்ச தசாட்சரி மந்திரம். காதி வித்தை லௌகிக பலன்கள் அத்தனையும் கொடுக்கும். காதி வித்தை ஞான பலனை கொடுக்கக்கூடிய, இப்படி இரண்டுமாக நமக்கு இகபர சௌபாக்கியம் மட்டுமல்ல ஞானத்தையும் கொடுக்கக்கூடியது என்று பார்த்தோம். அப்படிப்பட்ட இந்த பஞ்சதசாட்சரியினுடைய முதல் பீஜமாகிய கா என்கின்ற பீஜத்தை பார்த்தோம். பஞ்சதசாட்சரியினுடைய முதல் பீஜமாக விளங்குவது, அதே போல உயிர் மெய் என்கின்ற இரண்டும் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால ஜடச்சேதன வஸ்துவாக இந்த பிரபஞ்சத்திற்கு அனைத்துமாக வியாபித்திருக்கக்கூடியவள் அம்பாள். எப்படி வாக்கர்த்த பிரதிபத்து, வாக்கும் அர்த்தமும் எப்படி இரண்டரை கலந்திருக்கிறதோ அதுபோல அம்பாள் உயிரும் மெய்யுமாக கலந்து இந்த பிரபஞ்சமாக வியாபித்திருக்கிறாள். அதே போல சௌந்தர்ய லகரியில பரபிரம்மஸ்வரூபமாகவே அம்பாளை குறிப்பிடுகிறார் பகவான் ஆதிசங்கரர். அதே போல கா என்பது நீர் என்கின்ற தாது. கா என்கின்ற தாதுக்கு நீர் என்கின்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதன்படி பார்த்தால் ஆழிசூழ் உலகமெல்லாம் என்று இந்த உலகத்திற்கு ஆதாரமாக நீர் எப்படி இருக்கிறதோ அதுபோல மூன்று பக்கங்களும் தாங்கி பிடித்து இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை காத்துக்கொண்டு எப்படி நீர் இருக்கிறதோ அதுபோல அம்பாள் இந்த உலகை காத்துக்கொண்டிருக்கிறாள், இந்த பிரபஞ்சத்தை காத்துக்கொண்டிருக்கிறாள் என்று பார்த்தோம். அதே போல உலகை காக்கக்கூடிய திரிபுர சுந்தரியாக விளங்குகிறாள் என்கின்ற ஒரு அர்த்தமும் பார்த்தோம். அதே போல எஞ்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் என்பது போல முதல் எழுத்தாக, முதல் மந்திரமாக, முதல் பீஜமாக
அம்பாள் விளங்கி கொண்டிருக்கிறாள், அத்துணைக்கும் ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறாள் என்று பார்த்தோம். இதே போல பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சகசிராரம் என்று சொல்லக்கூடிய துரியம் என்கின்ற அந்த பரபிரம்மத்தினுடைய தன்மை எங்கே அறியப்படுகிறது? உபலப்தி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய பிரம்மரந்திரம் என்றால் நேற்றுக்கு நம்ம பார்த்தோம், நம்முடைய மூளைக்கும் உச்சிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிடம். அந்த வெற்றிடத்தில் தான் விருத்தி வியாப்தி, பல வியாப்தி போன்றவைகள் எல்லாம் ஏற்படும் என்று சொல்கிறார். அதனால் தான் அந்த உச்சியில் குழந்தையாக இருக்கும்போது மெல்ல ஒரு துடிப்பு இருக்கும் என்று பார்த்துருக்கோம். அதை ஆதாரமாக கொண்டு தான் கோவில்களில் எல்லாம் கூட பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு நிலை இருக்கும். அந்த இடத்துல என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கு நேர் மேலாக கோபுரத்திலே ஒரு ஓட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த ஓட்டையில் தான் கலசத்தை பிரதிஷ்டை செய்வார்கள். அப்போ அந்த கலசத்திலிருந்து வரக்கூடிய அந்த வழியாக வந்து நேராக விக்கிரகத்துக்கு வரக்கூடியது என்று இந்த கலசமானது, கோபுர கலசமானது காஸ்மிக்கில் இருக்கக்கூடிய காஸ்மிக் சக்தியை ஈர்த்து கொண்டு வந்து இந்த விக்கிரகத்திற்கு கொடுப்பதாக ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதனால தான் அந்த தன்மையாக இருக்கிறது. அதனால் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் அவர் அந்த பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய சகசிராரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் எதை குறிக்கிறது, அந்த இடத்திலே எது வசிக்கிறது, எதனுடைய பிரதிபலிப்பு அங்கே என்றால் அது அம்பாள் தான். அதனால் கா என்கின்ற முதல் எழுத்து இத்தனை நிலைகளிலும் கா என்கின்ற ஒரு பீஜமே இந்த பிரபஞ்சத்தில் இத்தனை விஷயங்களை நமக்கு எடுத்து காட்டுவதாக ஒரு பீஜ மந்திரத்திலே பகவான் ஏற்றி பார்த்திருக்கிறார். இப்போ இந்த மந்திரத்தை சொல்கிற போது, பஞ்சதசி மந்திரத்தை சொல்கிற போது, ஓம் கையே ஈலக்ரீம் கசகலக்ரீம் சகலக்ரீம் என்று சொல்கிற போது இந்த வெளிப்பாடு நமக்கு புரிதல் என்பது இருந்து, எப்படி ஓங்காரத்தை சொல்கிற போது நமக்கு அந்த அர்த்தபூர்வமான ஒரு வியாபகம் நம்முடைய மனதிலே வியாபிக்குமோ, அதுபோல க என்கின்ற இந்த முதல் பீஜத்தை உச்சரிக்கும் போது அல்லது மனனம் செய்யும் போது அல்லது தியானிக்கும் போது இந்த விஷயங்கள் நமக்கு வியாபிக்க வேண்டும், நம்முடைய மனதில் விருத்தியில வியாபிக்க வேண்டும். அப்படி இதை புரிந்து கொண்டால் எப்படிப்பட்ட தன்மை எத்தகையது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது, அப்படிப்பட்ட அம்பாள் இந்த பிரபஞ்ச மூல காரணமாக அத்துணைக்கும் காரணமாக இருக்கக்கூடியவள் ஸ்தூல சூட்சும காரண சரீரங்களாக வியாபித்து காண்பானுமாகி காண்கின்ற காட்சியுமாக இருக்கக்கூடிய அம்பாள் நமக்கெல்லாம் என்ன தந்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தால், இதன் மூலமாக நமக்கு தருவது, அவள் தருவது, நம்ம ஏற்றுக்கிறது எப்படியோ பாருங்க. அம்பாள் கருணாமூர்த்தியாக நமக்கு கல்யாணத்தை தந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் நாம் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய தகுதி இல்லாமல் எப்பொழுதும் முணுமுணுத்தான் என்று சாமிஜி சொல்லுவாங்க. எதில் பார்த்தாலும் நொட்டை பேசிக்கிட்டே எதிரெடுத்தாலும் குற்றம் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மை நம்முடையது தானே தவிர, அம்பாள் கல்யாண ஸ்வரூபி என்றால் கல்யாணி, ககார ரூபா கல்யாணி. கல்யாணம் என்றாலே மகிழ்ச்சி என்கின்ற ஒரு அர்த்தம். மகிழ்ச்சி, இந்த உலகத்தில் எந்தெந்த ஆனந்தங்கள் இருக்கிறதோ அத்தனை ஆனந்தங்களும் அம்பாளிடமிருந்து வெளிப்படுவதுதான். அதனால் விஷயானந்தம், வித்யானந்தம், யோகானந்தம், சிவானந்தம், ஜீவானந்தம், ஆத்மானந்தம், பிரம்மானந்தம் என்று பல பல ஆனந்தங்கள் இருக்கிறது. இப்படி இந்த அத்தனை ஆனந்தமாக நம்ம இதெல்லாம் முதல்ல பார்த்துருக்கோம், இருந்தாலும் மேலோட்டமாக பார்க்கலாம். விஷயானந்தம் என்று சொல்லக்கூடியது ஒரு விஷயத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தம். அந்த விஷயம்தான் உண்மையில் ஆனந்தத்தை நமக்கு கொடுக்கிறதா என்றால் இல்லை. நம்ம நிறைய பார்த்துருக்கோம், அதை பற்றி நிறைய விரிவாக போக வேண்டாம்னு பார்க்குறேன். ஒவ்வொரு விஷயமும்
ஒரு குறிப்பிட்ட காரணத்தினாலே நம்முடைய மனதிலே ஒரு ஆனந்த விருத்தியை ஏற்படுத்தி நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது. ஆனால் உண்மையிலே அந்த விஷயத்தினால் ஏற்படக்கூடிய நல்ல ஆனந்தம் உன்னுடைய சொரூபானந்தம். இந்த சொரூபானந்தத்திலிருந்து ஏற்படக்கூடிய திவளைகள் தான் இந்த விஷயானந்தம். அதனால்தான் விஷயத்தில் ஆனந்தம் இருந்தால் எப்பொழுதும் விஷயம் ஆனந்தமாகவே இருக்க வேண்டும் என்று பார்த்திருக்கோம். ஒரு குழந்தை நமக்கு ஆனந்தத்தை தரும் என்றால் அந்த குழந்தை எப்பொழுதும் ஆனந்தத்தை தந்து கொண்டு இருக்க வேண்டும். எப்போ நம்ம வீட்டில் நமக்கும் நம்முடைய வீட்டுக்காரருக்கும் அல்லது மனைவிக்கும் தகராறு ஏற்படுகிறதோ அப்போது அந்த குழந்தை அங்கே வந்தால் என்ன சொல்கிறோம், சீப்போ என்று சொல்கிறோம். அப்போது குழந்தையிடம் ஆனந்தம் இருக்குமானால் அந்த குழந்தையை பார்க்கின்ற போதெல்லாம் ஆனந்தம் இருக்க வேண்டும். அப்போ இங்கே என்ன ப்ராப்ளம் என்றால், உனக்குள் இருக்கக்கூடிய அந்த பேரானந்தத்தினுடைய வியாப்தி சென்றடையக்கூடிய தன்மை என்பது இல்லாமல் தடுக்கப்பட்டு விடுகிறது. அதனால்தான் அங்கே அதை நம்ம பார்த்துருக்கோம். விஷயம், மனது, அப்புறம் ஒரு 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 ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த விஷயம் நீ தரக்கூடிய சுகத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். விஷயம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். மாம்பழம் என்றால் நீ நினைக்கக்கூடிய சுவையை அந்த மாம்பழம் தர வேண்டும். ஆனால் சில நேரத்தில் அதே மாம்பழம் நமக்கு ரொம்ப புளிப்பை தருகிறது. அதனால் விஷயம் சரியாக இருக்க வேண்டும். அடுத்தது இந்திரியங்கள் சரியாக இருந்தால்தான் அந்த விஷயத்தை நீ சரியாக அனுபவிக்க முடியும். நமக்கு 300 சுகர் இருந்ததுன்னா அதே மாம்பழம் நமக்கு ப்ராப்ளமாக போய்விடும். ஏன்னா பார்க்காம இருந்தால் பிரச்சனை இல்லை. பார்த்த போது அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆசை, ஆனால் அனுபவிக்க முடியாது. எனவே இந்திரியத்தினுடைய தன்மை அங்கே வேண்டும். சரியான இந்திரியம் வேண்டும். அனுபவிக்கக்கூடிய அளவு இந்திரிய சுகம், இந்திரிய நலன் என்பது வேண்டும். அடுத்தது மூடு. அதை அனுபவிக்கக்கூடிய மூடு இருந்தால் தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அனுபவிக்க முடியும். நீ நினைக்கக்கூடிய மிகப்பெரிய சுகத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் உன் முன்னால் வந்தால் கூட உன்னுடைய மனது சரியாக அலைன்மெண்ட் சரியாக இருந்தால் மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியும். இல்லாவிட்டால் எந்த ஆனந்தத்தை அந்த விஷயம் கொடுக்கிறதோ அதே விஷயம் நமக்கு வெறுப்பாக போய்விடுது. இந்த நேரத்தில் இதை உயிரை வாங்கிறது என்று. அப்படி விஷயம், இந்திரியம், மூன்றும் ஒரு நேர்கோட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயானந்தத்தை அனுபவிக்க முடியும். அதே போல வித்யானந்தம், அப்கோர்ஸ் அதை விட மிகச்சிறந்தது தான். ஒன்றொன்றை தெரிகிற போது, ஒரு விஷயம் தெரியாத ஒரு விஷயத்தை நமக்கு உள்ளுக்குள்ளே ஃப்ளாஷ் ஆகிற போது மிகப்பெரிய ஆனந்தம் ஏற்படுகிறது. ஆனால் அந்த ஆனந்தம் நிலையான ஆனந்தமா என்றால் இல்லை. காரணம், அறியாமையோடு கூடிய அறிவு தான் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. எல்லா அறிவும், எந்த அறிவாக இருந்தாலும் சரி, அறியாமை கூடிக்கொண்டே போகும். முதல்ல இன்னரன்சி பிரிஸ்ன்னு அதனால சொல்லுவான். முதல்ல அதை பற்றி பெருசாக தெரியாது. அதனால் நமக்கு ஒரு பெரிய அறியாமை இருக்காது. ஆனால் ஒரு விஷயத்தில் உள்ளே நுழைந்து பார்க்கிற போது மறுபடியும் வியாபித்து கொண்டே போகிறது. எந்த நிலைக்கு போனாலும் அடுத்தது என்ன என்கின்ற கேள்வி எழுந்தால் போய்விட்டது. அப்படி வித்யானந்தம் என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் அதுவும் நமக்கு முழுமையான ஆனந்தமாக ஆகாது. அதே போல யோகானந்தம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தோம். யோகம் என்பது ஒரு அலைன்மெண்ட் செய்வது. அந்த அலைன்மெண்ட் இருக்கிற வரைக்கும் ஆனந்தம் என்பது இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த ஆனந்தமானது போய்விடுகிறது. அதே போல சிவானந்தம், சிவனை நினைத்து அல்லது ஜீவ சிவ ஐக்கியத்தை பற்றிய நினைப்புகள் வருகிற போது, அவரது கல்யாண குணங்களை நினைக்கிற போது, அவரது லீலைகளை நினைக்கிற போது ஏற்படக்கூடிய ஆனந்தம், அதுவும் அது வரைக்கும் தான் இருக்கக்கூடியது. அதே போல ஆத்மானந்தம், ஆத்மாவை பற்றி அறியக்கூடிய ஆபாசத ஞானம் என்று சொன்னால் அரைகுறை நாலேஜ், பேப்பர் பேக் நாலேஜ் என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்மாவை பற்றிய புரிதல் இல்லாமல் ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது,
அது நித்திய புத்த முத்த சுகத்தை தரக்கூடியது. அது அப்பளுக்கில்லாத ஆனந்த பெருவாரி என்று அறிகிற போது நமக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தம். அதற்கு பிறகு பிரம்மானந்தம், பரமானந்த ஸ்வரூபத்தினுடைய வெளிப்பாட்டை பற்றி யோசிக்கின்ற போது, அதை பற்றிய சிந்திக்கிற போது, தற்சிந்தனம் தற்கதனம் ததன்யத்ன பிரபோதனம் என்று இருக்கிற போது ஏற்படக்கூடிய ஆனந்தம். இந்த துணை ஆனந்தங்களிலும் எது வியாபித்திருக்கிறது என்றால் அம்பாள் என்று சொல்லக்கூடிய கல்யாண குணம் கொண்ட அந்த பரமானந்த ஸ்வரூபத்தினுடைய வீச்சுக்கள் தான், பரமானந்த ஸ்வரூபத்தினுடைய திவளைகள் தான் இத்தனை ஆனந்தங்களும். பின்னால் பார்க்க போகிறோம். தைத்தறிய மந்திரகோஷத்தில் ஒரு மனிதனது ஆனந்தத்தை பற்றி அளவீடு கொள்கிறார். தேயே சதம் மனுஷ கந்தர்வானாம் ஆனந்தக, ஒவ்வொன்றுக்கும் 100 மனிதனை விட கந்தர்வனுக்கு 100 பங்கு ஆனந்தம், கந்தர்வனை விட இன்னொருவனுக்கு தேயே சதம் ஆனந்தம் ஆஜானாம் ஆனந்தக என்று ஒன்றொன்று கூறிக்கொண்டே போகிறது. அப்படி பார்க்கிற போது இந்திரனுடைய ஆனந்தம், அதே போல பிரம்மாஜியினுடைய ஆனந்தம், இதுபோல பல 100 மடங்கு பெரிய ஆனந்தம் என்று பார்த்துக்கோம். இப்படி இந்த இத்தனை ஆனந்தங்களும் எங்கிருந்து வந்தது? இந்த ஆனந்தத்தினுடைய வாரியாக யார் இருக்கிறார் என்றால் அம்பாள். அம்பாளினுடைய பரமானந்தத்தினுடைய வியாபகத்திலே மறைக்கப்பட்டது போக மீதி தெரிவது தான் இந்த ஆனந்தங்கள் எல்லாம். அந்த பரமானந்தம் என்பது நித்யானந்தம், பிரிய மோத பிரமோதம் என்று சொல்லக்கூடிய அத்தனை ஆனந்தங்களும் அம்பாள் தான். இப்படி ஆனந்தத்தை பற்றி சாஸ்திரங்கள் எப்படியெல்லாம் விளக்குகிறதோ எப்படியெல்லாம் பார்த்தால் அந்தந்த நிலையில அந்தந்த ஆனந்த வெளிப்பாடு என்பது அம்பாளினுடைய வெளிப்பாடு. காரணம், அம்பாள் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய பரமானந்தம், நித்யானந்தம். அப்படிப்பட்ட அந்த பேரானந்தத்தை நம்முடைய அறியாமையினால் மறைப்பு போக மீதிதான் ஒவ்வொரு ஆனந்தத்திலும் வருகிறது. அதான் சொல்றோம் பிரியமோத பிரமோதம் என்று. ஒரு பொருளை பற்றி நினைக்கிற போது, நீ ஆசைப்படுகின்ற சுகத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நீ நினைக்கிற போது ஏற்படக்கூடிய ஆனந்தம், அதை பார்க்கிற போது ஏற்படுகின்ற ஆனந்தம், அந்த ஆனந்தம் நம்முடைய கைக்கு கிடைத்தவுடன் ஏற்படக்கூடிய ஆனந்தம், அதே போல அந்த கைக்கு கிடைத்து அதை சுவைத்து உணதாக்கி கொள்கின்ற போது ஆனந்தம். இதுதான் பிரியமோத பிரமோதம் என்று சொல்கிறோம். பிரியம் என்றால் பிரியப்பட்ட வஸ்துக்களை நினைக்கின்ற போதே ஆனந்தம், பார்க்கின்ற போதே ஆனந்தம். பிரமோதம் என்பது கையில கிடைத்தவுடன் ஏற்படக்கூடிய ஆஹா நம்மிடம் வந்துவிட்டது என்கின்ற ஆனந்தம். இந்த ஆனந்தத்திற்கும் அந்த ஆனந்தத்திற்கும் ஒரு சிறு வேறுபாடு இருக்கிறது. அதே போல எந்த ஒரு ஆனந்தமாக இருந்தாலும் நான் நிறைய வகுப்புகளில் சொல்லியிருக்கிறேன். அந்த விஷயங்களோ அல்லது மற்ற இதுவரை நம்ம பார்த்த அத்தனை வித்யாவோ அல்லது விஷயமோ அல்லது யோகமோ அல்லது சிவானந்தமோ ஆத்மானந்தமோ எதுவாக இருந்தாலும் எப்போது ஆனந்தத்தை தரும் என்றால் உன்னோடு இரண்டரை கலக்கின்ற போது மட்டும்தான் அது ஆனந்தமாக இருக்கிறது. பாருங்க, யோசிச்சு பாருங்க. அதனால தான் நாம் அடிக்கடி நம்ம சொல்றது போல, ஈவன் இங்கிருந்து சபரிமலைக்கு அல்லது திருப்பதிக்கு கஷ்டப்பட்டு சென்று அடித்து முடித்து போய் எல்லாம் பண்ணுகிற போது கடைசியாக தீபாராதனை காட்டுகின்ற போது என்ன பண்ற? முருகனை பார்க்கிறாயா, ஐயப்பனை பார்க்கிறாயா அல்லது வெங்கடாஜலபதியை பார்க்கிறாயா? எதையும் பார்ப்பதில்லை, கண்ணை மூடிக்கொள்கிறாய். என்னாகிறது? நீயும் இறைவனும் வேறாக இருக்கும் போது கூட ஆனந்தம் அடைவதில்லை. நீயும் அந்த இறைவனும் இரண்டாக கலக்கின்ற போது மட்டும்தான் அந்த தெய்வீக ஆனந்தத்தை நம்மால் அனுபவிக்க முடிகிறது. அதனால இந்த தன்மைகள் எல்லாம் இது அத்தனையும் எங்கிருந்து வந்தது என்றால் கல்யாண ரூபிணியாக நித்யானந்தமாக ஆசித்தோ பலித்தோ திரவித்தோ என்று சொல்லக்கூடிய ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய எல்லா தகுதிகளும் ஒரு மனிதனுக்கு இருந்தாலும் அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு உரிய ஆனந்தமாக இருப்பவள் அம்பாள். எனவே அனைத்து மகிழ்ச்சிக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அதே போல கல்யாணதி என்றால் நல்ல சொற்களை கேட்கிற போது என சத்தியம் வத,
ஹிதம் வத, சத்தியம் வத ஹிதம் வத. சத்தியம் பேசுகிற போது ஆனந்தம், அதே ஆனந்தம் சத்தியத்தை பேசுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு நான் பார்த்ததை உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்கலன்னு ஒரு பிடிக்காதவரை பார்த்து சொன்னால் அது தவறு என்று சொல்றார். அப்படி ஹிதம் வத, சத்தியம் பேச வேண்டும், அதை விட மிக மிக முக்கியம் ஹிதம் பேச வேண்டும். இப்படி இந்த ஹிதமான பேச்சிலே அம்பாள் இருக்கிறாள், சத்தியத்தில் சத்தியமான வார்த்தையிலே அம்பாள் இருக்கிறாள். எங்கெல்லாம் அம்பாளினுடைய வெளிப்பாடு இருக்கிறது என்பதை இங்கே எடுத்து சொல்றார். அதே போல மங்கள வடிவம் கொண்டவள், மங்கள வடிவம், ஆனந்தத்தை தரக்கூடிய, பார்த்தாலே ஆனந்தத்தை தரக்கூடிய விஷயங்களை தான் மங்கள பொருட்கள் என்று சொல்லுவோம், மாங்கல்ய பொருட்கள் என்று சொல்லுவோம். இதையெல்லாம் பார்த்தாலே நமக்குள்ளே அம்பாளினுடைய ஞாபகமும் அம்பாளினுடைய ஆனந்தத்தினுடைய தன்மையும் வரக்கூடிய நிலையிலே அம்பாள் தன்னை வடித்துக் கொண்டிருக்கலாம். பாருங்க, அந்த மங்கள பொருள்களை நீங்கள் பார்க்கிற போது ஒரு மாவிலையை பார்த்தால் மங்களம், ஒரு மஞ்சள் கொம்பை பார்த்தால் மங்களம், வாழிலையை பார்த்தால் மங்களம், மாங்கல்யத்தை பார்த்தால் மங்களம். இப்படி இந்த மங்கள சுரூபமாக அம்பாள் தான் வியாபித்து அந்த மங்களம் தரக்கூடியது என்று உங்களுடைய ஸ்மிருதியிலே ரூಢி என்று சொல்வார்கள். ஒரு 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 விஷயத்தை விளக்குவதற்கு நமக்கு பல பல நிலைப்பாடுகள் தேவை. அதில் முக்கியமானது ரூಢி. ரூಢி என்றால் உருவமும் அதனுடைய பெயரும். அப்படி உருவமாகவும் பெயருமாக அம்பாள் மங்களத்தை தரக்கூடிய உருவமாகவும் பெயராகவும் மாறி மாங்கல்ய விஷயமாக, மாங்கல்ய வடிவமாக அம்பாள் வியாபித்திருக்கிறாள் என்று சொல்றார். அதே போல அத்துணை ஆனந்தங்கள், அத்துணை ஆனந்தங்களுக்கும் வாரியாக இருக்கக்கூடியவள். எங்கெங்கெல்லாம் நீ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதிலிருந்து ஆரம்பித்து உன்னுடைய நிர்விகல்ப சமாதியிலே நீ பார்க்கக்கூடிய ஆனந்தம் வரைக்கும் அத்துணை ஆனந்தங்களிலும் ஆனந்த சுரூபியாக அம்பாள் இருக்கிறாள். அதனால்தான் நீ ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அம்பாள் ஆனந்தத்தை மட்டும் நமக்கு கொடுக்காவிட்டால் நம்முடைய கதி என்னாகிறதுனா குழப்பத்திலேயே போய் சேர்ந்துருவோம். துக்கம் 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 என்று ஒவ்வொரு நொடியிலும் தொடர்ந்து நமக்கு துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது இந்த பிரபஞ்சம் என்று நினைக்கிறேன். துக்கத்தை கொடுப்பதில்லை பிரபஞ்சம், அது அதுவாக இருக்கிறது. அது அதுவாக இருப்பதை நீ ஜீவசக்தியினால அதை வேறாக பார்க்கிறாய். பார்க்கிற போது ஏற்படக்கூடிய அந்த துக்கம்தான் உனக்கு துக்கம் துக்கம் துக்கம், டென்ஷன் 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 என்று இருக்கிறது. ஆனால் அம்பாள் என்ன பண்றார், இந்த குதிரை, ஓடாத குதிரைக்கு முன்னால புல்லுக்கட்டை வைத்து மெல்ல ஓட்டிச் செல்கிறானோ குதிரை சவாரி செய்பவன், அதுபோல அம்பாள் அப்பப்ப அந்த ஆனந்தத்தை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். அதனால ஒவ்வொரு ஆனந்தத்திலும் நாம் உயிர்ப்பிக்கிறோம். அந்த ஆனந்தம் மட்டும் இல்லாவிட்டால் நாம் டிப்ரெஷன் ஆகி கீழே போய் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அப்போ ஆனந்தத்தினுடைய வடிவாக இருந்து நம்மை வழிநடத்தி செல்பவள், நம்மை குதிரைக்காரன் போல மெல்ல 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 கூட்டிக் கொண்டு செல்லக்கூடியவள், நம்முடைய வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது ஆனந்தம். அந்த ஆனந்தம் இல்லாவிட்டால் நம்ம எப்போவோ போய் சேர்ந்துருவோம் இந்த துக்கத்தை தாங்காமல். அப்படி கல்யாண சொரூபியாக அத்துணை ஆனந்தங்களிலும் வியாபித்து நம்மை வழிநடத்தி நமக்கு அப்பப்ப ஒரு சுகத்தை கொடுத்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவள், பேரானந்த பெருவாரியாக இருக்கக்கூடிய கல்யாணி என்கின்ற அம்பாள். கல்யாண குணசாலினி, கல்யாணமாக அவள் இருக்கிறாள் என்பது மட்டுமல்ல, இந்த கல்யாணத்தை தருவதற்கு நமக்கு நான் சொன்ன ஒரு அலைன்மெண்ட் தேவை என்று சொல்றோமே, அந்த அலைன்மெண்ட்டில் மிக மிக முக்கியமானது நம்முடைய சாத்வீக குணம். அந்த சாத்வீக குணத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். நீங்க நல்லா பாருங்க, ஒரு சுகத்தை நீங்க அனுபவிக்கிற போது சத்துவ குணத்தில் இருக்கிறீர்களா, ரஜோ குணத்தில் இருக்கிறீர்களா, தமோ குணத்தில் இருக்கிறீர்களா என்று பார்த்தால், ஈவந்தோ தமோ குணத்தினால் ஏற்படக்கூடிய சுகமாக இருந்தாலும், அதாவது போதைப் பொருள்கள், மயக்கத்தை தரக்கூடிய பொருள்கள், இதனால் ஏற்படக்கூடிய ஆனந்தமாக இருந்தாலும், ஆனந்தத்தினுடைய நிலையில வந்தவுடனே எல்லா ஆனந்தமும் ஒரே ஆனந்தமாக இருக்கு. பாருங்க,
யார் ஒருவர் நிர்விகல்ப சமாதியிலே எந்த ஒரு ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாரோ அதே ஆனந்தம் தான் பல விஷயங்களினால் நம்முடைய மூடெல்லாம் செட்டாகி வரக்கூடிய அந்த ஆனந்தம் இந்த ஆனந்தம் ஒன்று. ஆனால் பெறக்கூடிய நிலையும் பெற்ற ஆனந்தத்தினுடைய விளைவும் வேறாக இருக்கிறது. ஆனால் ஆனந்தம் என்பது ஒன்றுதான். தூங்கிக் கொண்டிருப்பவனது ஆனந்தமும் நிர்விகல்ப சமாதியில் இருக்கக்கூடிய ஆனந்தமும் இரண்டும் ஒன்றுதான். காரணம், கரணங்களும் காரியங்களும் கரணங்களும் காரணத்திலே ஒடுங்கி விடுகிறது. இந்த இந்திரியங்கள் ஒடுங்கி விடுகிறது, விஷயங்கள் ஒடுங்கி விடுகிறது, உன்னுடைய மனது ஒடுங்கி விடுகிறது. அனைத்தும் சேர்ந்து உன்னுடைய மனதில் அறியாமை என்கின்ற அந்த அஞ்ஞானத்திலே ஒடுங்கி விடுகிறது. அப்போ அந்த அஞ்ஞானத்தில் இருக்கிற போது நீ இருக்கக்கூடிய ஆனந்தமும், அதே போல அவேர்னஸோடு நீ அங்கே நிர்விகல்பக சமாதியில அவேர்னஸோடு இருக்கிறாய், கூடிய ஆனந்தத்தோடு இருக்கிறாய். இந்த இரண்டு தான் வித்தியாசமே தவிர அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் இரண்டும் ஒன்று. அதனால்தான் நம்ம எப்படியாவது இந்த காரியங்களையும் கரணங்களையும் ஒடுக்கிவிட வேண்டும் என்று மயக்கத்தை தரக்கூடிய விஷயங்களை நாடி போகிறோம். காரணம், இது நமக்கு துக்கத்தை தராது. இது இருக்கிற வரைக்கும் தான் துக்கம். அதுதான் இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னா, அவர் விஷயத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பது இரண்டு பேரது வில். அவரும் விஷயத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று தான் நினைக்கிறார், இவரும் விஷயத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறார். அவர் விஷயத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக சினிமாவுக்கு போகிறார், அல்லது டாஸ்மாக்கு போகிறார், அல்லது வேற ஏதாவது வேடிக்கை பார்க்க போகிறார். இவர் தியானத்துக்கு போகிறார். இரண்டும் ஒன்று தான். ஆனால் உடனே போச்சுடா சாமிஜி இனிமேல் அது இப்படி பேசுகிறார். நேற்றைக்கு கூட ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு உதாரணத்தை சொல்கிற போது இது எனக்கு பிடிக்கவே இல்லை என்று. அப்போது உதாரணத்துக்கு சொல்வதை உதாரணத்திற்காகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதே விஷயமாக எடுத்து அந்த விஷயத்திலே நம்ம துக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது. சாஸ்திரம் எதற்காக எதை சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் தாற்பரிய நிர்ணயம் வேண்டும் என்று முதல் வகுப்பிலேயே எடுத்து சொன்னேன். அதுபோல இங்கே நான் இந்த பாடத்துக்கு எடுத்து சொல்கிற போது டீச்சிங்கில் நமக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. டீச்சிங்கில் எதை உள்ளதை உள்ளபடி எடுத்து பேச வேண்டும். அப்போதுதான் டீச்சிங் சரியாக இருக்கும். இல்லாவிட்டால் டீச்சிங் என்பதில் நாம் சில எமோஷனல் விஷயங்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டு டீச் பண்ணால் அது டீச்சிங் ஆகாது. டீச்சிங்கில் காம்ப்ரமைஸ் கிடையாது. அதனால்தான் மிகப்பெரிய ஆச்சாரியார்களாக இருக்கக்கூடிய ராமானுஜனுடைய விஷயத்தை நாம் எடுத்து பேசுகிறோம். அல்லது இன்னும் மற்ற பெரிய பெரிய ஆச்சாரியார்களுடைய விஷயத்தை எல்லாம் அவர்கள் ஆச்சாரியார்கள், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பெருமக்கள், அவர்கள் வணங்கத்தக்கவர்கள். ஆனால் அந்த டீச்சிங்கில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை எடுத்து சொல்லித்தான் ஆக வேண்டும். அதனால் அங்கே டீச்சிங்கை மட்டும்தான் பார்க்க வேண்டும். எந்த சாமிஜி தண்ணி அடிச்சுட்டு மயக்கம் போடுற அந்த சுகமும் நிர்விகல்ப சமாதியில் இருக்கக்கூடிய சுகமும் ரெண்டும் ஒன்று என்று சொல்கிறாரே என்று சாமி நம்மளை வேறு வழிநடத்துகிறார் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. அப்போ இரண்டு என்னவென்றால், இரண்டும் மயக்கத்தை தரக்கூடியது. விஷயங்களிலிருந்து கரணங்கள் விஷயங்களிலிருந்து விடுபட்டு மனதிலே ஒடுங்கி மனது லயமாகி அங்கே அஞ்ஞானத்திலே ஒரு நிலையில் ஒடுங்கி இருக்கிறது. இங்கே ஞானத்தோடு கூடிய அறிவோடு கூடிய ஒரு ஒடுக்கம். இந்த இரண்டு ஒடுக்கமும் ஒரு நிலையான சுகத்தை தருகிறது. ஆனால் இரண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒன்று வாசனைகளை சேர்க்கிறது, ஒன்று வாசனை ஜெயம் செய்கிறது. இன்னொன்று நமக்கு நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கு தீர்வாக அமைகிறது. இன்னொன்று பயந்து ஒளிந்து ஓடுவதாக அமைகிறது. இதுதான் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஆனால் அந்த ஆனந்தம் என்பது அம்பாளிடமிருந்து காரியங்களும் கரணங்களும் நம்முடைய காரணத்திலே ஒடுங்குகிறது என்கின்ற நிலைப்பாட்டிலே அத்துணையும் அம்பாளினுடைய வெளிப்பாடு தான். அதனால சுகத்தை உண்டு பண்ணக்கூடிய சொரூபிணியாக அந்த குணசாலி என்று சொல்லக்கூடிய அந்த சுகத்தை பெறுவதற்குண்டான அந்த டேப்பிங் பாயிண்ட் என்பது குணம். அந்த குணமாக அம்பாள் இப்ப என்னன்னா, மங்களமாக கல்யாணியாக அவள் இருக்கிறாள், கல்யாண குணசாலினியாகவும் இருக்கிறாள். சாலினி என்றால் பலசாலி என்ன என்றெல்லாம் சொல்றோமே, திறமைசாலி பலசாலி என்றெல்லாம் சொல்றோமே, அதுபோல அந்த சாலினி என்றால் அதை பெறுவதற்குண்டான தகுதி பெற்றவள்.
அதனால குணசாலி என்றால் குணம் பெற்றவர், அதுபோல பலசாலி என்றால் பலம் பெற்றவர். இப்படி பலம் உடையவளாக பலம் பெற்ற, பலம் என்பது ஒரு விஷயம், அந்த பலத்தை தனதாக்கி கொண்டிருக்கக்கூடியவர் யார் என்றால் அதுவும் அம்பாள் தான். குணமும் அதாவது கல்யாணமும் அவள் தான், கல்யாண குணத்தை பெறக்கூடிய தகுதி என்பதும் அவள் தான். எனவே இரண்டுமாக இந்த இந்த அத்துணையமாக இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்கின்ற அத்துணையமாக வியாபித்திருக்கக்கூடியவள் அம்பாள். அந்த அம்பாளினுடைய இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்கின்ற இந்த சக்திகள் தான் ஈஸ்வரனை ஈஸ்வரனாக இருக்க வைத்திருக்கிறது. போச்சுறான் சைவ சித்தாந்திகளுக்கெல்லாம் கோபம் வந்துடும். என்னடா இருந்தாலும் இப்படி சொல்றாரு. ஈஸ்வரனது வெளிப்பாடும் ஈஸ்வரனும் ரெண்டும் ஒன்று தான். நீ பேரம் பிரித்து பார்த்தால் அதற்கு மற்றவங்க ஒன்றும் செய்துவிட முடியாது. இப்போ ஒன்றொன்றினுடைய தத்துவத்தை ஆழமாக புரிந்து பார்த்து அதிலிருந்து அதனுடைய உண்மைத்தன்மையை அறிவதுதான் விளக்கம், அதுதான் விசாரம், அதுதான் டீச்சிங். அப்படி பார்க்கிற போது சிவன் என்பதும் சிவசக்தி என்பதும் இரண்டும் சிவ என வாக்கர்த்த பிரதிபத்தோ வாக்கர்த்தாவிவ பார்வதி பரமேஸ்வரோ, வாக்கும் அர்த்தமும் எப்படி பிரிக்க முடியாத தன்மையோடு கூடியதாக இருக்கிறதோ அதுபோல சிவசக்தி ஐக்கியம் என்பது நம்மால் பார்க்கப்படக்கூடிய விஷனுக்காக, நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்திற்காக சொல்லக்கூடியதுதானே தவிர மேட்டர் அண்ட் எனர்ஜி ஒன் இன் த சேம் என்று இன்றைக்கு இந்த விஞ்ஞானிகள் சொல்வது போல அன்றைக்கே சொல்லியிருக்கார்கள். அப்படி சர்வேஸ்வரனுடைய சர்வேஸ்வரத்துவம், சர்வேஸ்வரனுக்கு எப்படி காயத்ரி மந்திரத்தில் அத்தனையுமாக வியாபித்து அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து அத்தனையும் செலுத்தி கொண்டிருக்கிறாளோ அவள் என்னுடைய புத்தியிலும் பிரகாசித்துக் கொண்டு என்னுடைய புத்தியை நடத்தி கொண்டிருக்கிறாள் என்று சொல்வது போல ஈஸ்வரனது ஈஸ்வரத்துவம் என்பது அம்பாளினுடைய சக்தி தான். எனவே அம்பாளும் ஈஸ்வரனும் பிரிவற்றவர்கள். ஈஸ்வரனது சக்தியாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அதனால்தான் சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவன் இல்லை என்று எல்லாம் சொல்றது. அதனால ஈஸ்வரன் செயல்பட காரணமாக ஈஸ்வரனது தன்மைக்கு, ஈஸ்வரனது ஈசத்துவத்திற்கு அந்த அந்த யுனிவர்சல் லாவாக எப்படி வியாபித்திருக்கிறாளோ அது அந்த வியாபகம்தான் ஈஸ்வரனுடைய நியதியாக இருக்கிறது. அப்ப ஈஸ்வரனது நியதி என்று பார்க்கிற போது இரண்டும் ஒன்றாக இருந்தாலும் அந்த சக்தி எப்படி ஆட்டம் என்று சொல்லக்கூடிய அணு என்பது ஒன்றாக இருந்தாலும் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் என்று சொல்லக்கூடிய கூட்டு சக்தியினுடைய வெளிப்பாடு அணு என்று அறிகிறோமோ அதுபோல சிவன் என்பது சிவசக்தி ஐக்கியம் என்று சொல்லக்கூடிய அம்பாளினுடைய வியாபகம்தான் அந்த அத்துணையமாக இருக்கிறது. ஈஸ்வரனது செயல்பட காரணமாக இருக்கிறது. அதே போல சௌந்தர்யம் என்று சொல்லக்கூடிய சுந்தரர் என்று பகவானை வர்ணிப்பதற்கு, புகழ்வதற்கு காரணமாக யார் இருக்கிறாள் என்றால் ஒப்பற்ற அழகு அம்பாளினது அழகு. அந்த அம்பாளினுடைய அழகினுடைய பிரதிபலிப்பு தான் அந்த பகவானுக்கு சுந்தரர் என்று ஆகிறது. இங்கே நம்ம தப்பா நினைக்கக்கூடாது. சுந்தரர் வேறு, சுந்தரம் வேறல்ல. சுந்தரமும் சுந்தரனும் ஒன்றுதான். அந்த நிலைப்பாட்டிலே ஒரு நிலையாக நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம், அதனுடைய வெளிப்பாட்டை ஆராய்ந்து பார்க்கிறோம். அதனால அப்போ ஒப்பற்ற சுந்தரனாக பகவான் இருப்பதற்கு அம்பாளினுடைய ஒப்பற்ற அந்த சுந்தரியினுடைய வெளிப்பாடு தான், அந்த பிரதிபலிப்பு தான் என்று சொல்றார். பாருங்க, சங்கரர் எப்படி எப்படியெல்லாம் பார்க்கிறார் பாருங்க. நான் சொல்றது இதெல்லாம் சங்கரர் சொன்னது. இப்படி பராசக்தியினுடைய உடமையாக இருக்கிறார் பராசக்தி. அதே போல இப்ப பராசக்தியும் பிரிச்சுப்பட்ட பராசக்தி என்பவள் தனக்குள் எதையெல்லாம் வைத்துக் கொண்டிருப்பதனால் பராசக்தியாக இருக்கிறாள் என்றால் அதுவும் அந்த பீஜமாக இருக்கக்கூடிய அந்த சிதக்னி குண்ட சம்பு அங்கிருந்து வரக்கூடிய அந்த சக்தி தான். அதனால அம்பாளாக முதல்ல ஈஸ்வரனை பார்த்தார்.
ஈஸ்வரன் சிவனுடைய அம்பாளினுடைய வியாபகத்தினால் ஈசத்துவத்தை அடைந்திருக்கிறாள், சுந்தரராக இருக்கிறாள், அவருடைய சக்தியாக இருக்கிறாள் என்று பார்த்தோம். இப்போ அதை விட இன்னொரு ஸ்டெப் உள்ள போய் அந்த சுந்தரியினுடைய தன்மை எங்கிருந்து வந்தது என்றால் பரபிரம்மஸ்வரூபிணியான அம்பாள் பரபிரம்மஸ்வரூபிணியாக இருக்கிற போது அத்துணையும் தன்னுள் அடக்கம், அது வியாபிக்கிற போது ஈஸ்வரியாக ஆகிறாள் என்று ரொம்ப ரொம்ப நுணுக்கமான விஷயம். இதெல்லாம் எமோஷனலி பார்க்கக்கூடிய விஷயம் அல்ல, இதெல்லாம் அறிவுபூர்வமாக ஆராயக்கூடிய விஷயம். அதனால பராசக்தி தன்னுடைய உடமையாக யாரை கொண்டிருக்கிறாள் என்றால் அந்த பராசக்தி, சக்தி என்கின்ற அந்த உடைமைதான் பராசக்தியாக இருக்கிறது. அதாவது ஹிருதய கமலத்திலே பிரகாசித்துக் கொண்டிருப்பவள், ஒவ்வொருவரது இதய கமலத்திலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடியவளாக இருந்து அந்தந்த நிலைப்பாட்டுக்கு சிவனாக சிவனையும், சக்தியாக சக்தியையும், நீயாக உன்னையும், நானாக என்னையும் பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடியவள். அதனால எல்லா கல்யாண குணங்களிலும் தொகுப்பாக அத்துணையமாக இருக்கக்கூடியவள் அவள் இல்லாமல் புத்திசாலி என்பவள் இல்லை. புத்தியினுடைய வெளிப்பாடு யாருக்கு புத்தியினுடைய வெளிப்பாட்டு தன்மை அவளாக பிரகாசிக்கிறதோ அவரை புத்திசாலி என்கிறோம். குணசாலி என்று சொல்றோம் யாருக்கு குணத்தினுடைய தன்மை அம்பாளினுடைய வியாபகமாக பிரதிபலிக்கிறதோ அவரை குணசாலி என்கிறோம். தைரியசாலி, தைரிய லட்சுமியாக அம்பாள் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து வியாபித்து நமக்கு தைரியத்தை கொடுக்கின்றதனால் நாம் தைரியசாலி ஆகிறோம். அதே போல விசாலி, வைசால்யம், அகண்டு ஆனந்த பரிபூர்ண நிலைப்பாடு கொண்ட அத்துணையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அகாமடேட்டிங் லெவல் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது, எதையும் பாரபட்சமின்றி அனைத்தையும் ஏற்றுக்கொள்கின்ற தன்மை உடையவருக்கு பெயர்தான் வைசாலி. வைசாலி என்றால் விசாலமான ஹிருதயத்தை கொண்டவர், விசாலமான தன்மையை கொண்ட தன்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு என எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்ற யாவரவர் உளந்தான் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் அறிந்தேன், அந்த வித்தகர்தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ என்று வள்ளலார் என்ன சொல்றார்? எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்த உரிமை உடையவர், எல்லாமே பாகுபாடு என்பதே இல்லாத தன்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு வைசாலி என்று விசாலமான ஹிருதயம் கொண்டவர் என்று சொல்றோம். அதே போலதான் பலம் கலம் என்று அத்துணையும் அப்படி அத்துணை கல்யாண குணங்களின் முன்னுடைய மூலமாக யார் இருக்கிறாரோ அவள் தான். அதனால அத்துணை கல்யாண குணத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அவள் கல்யாண குணத்தினாலே ஜொலிக்கக்கூடியவள். நம்மெல்லாம் அந்தந்த குணம் வருகிற போது ஜொலிப்பவர், பலசாலியாக இருப்பவர், பலம் என்கின்ற குணம் வெளிப்படுகிற போது அவர் ஜொலிக்கிறார். ஆனால் அம்பாள் எப்பொழுதும் அனைத்து ஜொலிப்புகளுக்கு ஆதாரமாக இருந்து குணமாகவே பிரதிபலித்துக் கொண்டிருக்கக்கூடியவள். அதனால சைத்தன்ய ஸ்வரூபமாக இருந்தாலும் நம்முடைய கல்யாண குணங்களிலே அவளை எப்படி நாம் அறிய முடியும் என்றால் ஒவ்வொரு கல்யாண குணங்களினுடைய வெளிப்பாட்டிலும் நாம் அவளை அறிகிறோம். அப்படி அதிகாரித்துவத்தினுடைய தன்மையில அவளுடைய வெளிப்பாட்டை அறிகிறோம். எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் அந்தந்த நிலைப்பாட்டிலே அந்தந்த ஸ்பெஷாலிட்டியாக அந்தந்த தனித்தன்மையாக விளங்கக்கூடிய அத்துணையும் பார்க்கிறோம். அதான் கல்யாண குணசாலினி என்று. அப்படி அப்பா அத்துணை சுகம், அத்துணை ஆனந்தம், அத்துணை அலைன்மெண்ட், அத்துணையமாக அம்பாளே இருக்கிறார். அதனால அவளை நாம் அறிவதற்கு கல்யாண குணங்களினுடைய வெளிப்பாட்டினாலே அம்பாளை நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த வெளிப்பாடும் அவள்தான், அந்த வெளிப்பாட்டிற்குரிய ஆதாரமும் அவள்தான். ஏனென்றால் சொல்றார், ஏன் இப்படி கல்யாண குண சாலினி கல்யாண சைல நிலையா, அவள் கல்யாணத்தினுடைய மேருவாக இருக்கிறார். கல்யாணம் என்று சொல்லக்கூடிய பேரானந்தத்தினுடைய மேருவாக மலையாக இருக்கிறார். சைலா கல்யாண சைல நிலையா,
சைலா என்றால் சிலா என்கின்ற தாதுவிலிருந்து வந்தது. சிலா என்றால் பாறை, மலை போன்றவற்றை குறிக்கக்கூடியது. அப்போ கல்யாண சைல நிலையா என்றால் மாறாத கல்யாண குணங்களை கொண்டவள், மாறாத கல்யாண வெளிப்பாட்டை கொண்டிருக்கக்கூடியவள், கல்யாணத்தினுடைய உறைவிடமாக இருக்கக்கூடியவள். அப்படி அத்துணையும் பேரின்ப மலையாக மகாமேரு என்கின்ற கல்யாண மலையிலே வசித்துக் கொண்டிருக்கக்கூடியவள். அந்த கல்யாணம் என்கின்ற ஆனந்த ஸ்வரூபமாக அந்த மகாமேரு, அந்த மகாமேருவிலே ஒவ்வொரு ட்ரையாங்கிளிலும், ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் யாருடைய வெளிப்பாடு இருக்கிறதோ அவள். அதனால கல்யாண சைல நிலையா என்று சொல்லப்படுகிறார். அதே போல சகசநாமத்தில் பார்க்கணும், சுமேரு மத்திய சிங்கத்தா. மேரு என்கின்ற சுமேரு, வெறும் மேரு அல்ல, சுமேரு. மேரு என்றால் மலை, சுமேரு என்றால் சுகத்தையே தன்னுடைய வடிவமாக கொண்ட மலை. அது எது என்றால் சுமேரு என்கின்ற மேரு, அம்பாள் வசிக்கக்கூடியதாகிய அந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய வியாபகமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த அம்பாள் அங்கே அந்த அத்துணையமாக ஒவ்வொரு நுக்கன் காணலும் அந்த 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 மகாமேருவனுடைய ஒவ்வொரு இம்மியிலும் எந்த ஒன்று வியாபித்திருக்கிறது என்றால் அந்த பின்னால் பார்க்க போகிறோம், ஸ்ரீசக்கரத்தினுடைய விளக்கத்தை பார்க்க போகிறோம். அப்படி அத்துணையாகவும் இருந்து மறுபடியும் அதிலிருந்து வியாபித்து இந்த பிரபஞ்சமாக எப்படி அம்பாள் வியாபித்து கொண்டிருக்கிறாளோ அங்கே ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு அணுவிலும் அவருடைய வியாபகமே இருக்கிறது. காரணம் என்ன? சொரூப ஆனந்தம் அம்பாள், ஆனந்தத்தினுடைய சொரூபமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அதனால மற்ற ஆனந்தங்கள் எல்லாம் இவளது வெளிப்பாடுதான். அப்போ அந்த ஆனந்தத்தினுடைய தன்மை என்ன என்றால் விருத்தியினுடைய விசேஷத்தை பொறுத்து அந்த ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு இருக்கிறது. எப்படி சூரியன் என்பது எங்கும் பிரகாசித்துக் கொண்டு ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனானது எங்கெங்கு பிரகாசிக்கிறதோ அந்தந்த தன்மையிலே சூரியன் தன் தன்மையை இழக்காமல் அதை பிரகாசித்து செய்து கொண்டிருக்கிறது. ஒரு 4-5 பக்கெட்ல பல கலருடைய நீரை வைத்திருந்தால் அந்த நீரில் வெளிப்படுகின்ற சூரியனது நிறம் மாறுகிறது, அதனுடைய அலை பாய்கின்ற தன்மை மாறுகிறது. அந்தந்த கண்டெய்னருக்கு அந்தந்த பக்கெட்டுக்கு தக்கபடி அதனுடைய தன்மை மாறுகிறது. அதுபோல ஆனந்த ஸ்வரூபியாக ஆனந்த வாரியாக அனைத்து ஆனந்தமாகவும் இருந்து கொண்டிருந்தாலும் உன்னுடைய விருத்தி எந்த நிலையிலே அதை எடுத்துக்கொள்கிறதோ அது போலதான். அன்னைக்கு முதல்ல இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் சொன்னது போல பெரிய கரண்ட் என்கின்ற மெகா கரண்ட், அந்த கரண்ட்டில் எவ்வளவு பெரிய கரண்ட் இருந்தாலும் 0 வாட் பல்பு போட்டினா 0 வாட் தப்பாக எரியும். அதனால விருத்தியினுடைய வியாபகத்தினுடைய தன்மையை பொறுத்து அந்த சொரூபானந்தத்தினுடைய தன்மை வெளியாகிறது. எனவே எல்லா ஆனந்தங்களும் அந்த ஆனந்தத்தினுடைய தன்மையாக இருக்கக்கூடிய கல்யாண சைல நிலை. அப்போ இந்த விருத்தியை பொறுத்து அவருடைய குணத்தை பொறுத்து விஷயத்தை பொறுத்து எல்லாம் ஆனந்தத்தினுடைய தன்மை மாறுகிறது. ஆனால் சொரூபானந்தம் மாறாது. அந்த சொரூபானந்தம் நிலையான அந்த சொரூபானந்தத்திலிருந்து வெளிப்படுகின்ற தன்மைதான் மாறுகிறதே தவிர அவள் மலை போல் இருக்கிறாள். அவள் ஆனந்த மலையாக ஆனந்த மேருவாக எப்பொழுதும் வியாபித்து கொண்டிருக்கக்கூடியவள். அதனுடைய வெளிப்பாட்டில் சொர்ண மலையாக ஜொலிக்கக்கூடிய பேரானந்த ஜொலிப்பிலே இருக்கக்கூடிய அம்பாள். அப்படிப்பட்ட அம்பாளினுடைய வெளிப்பாடு தான் நம்ம எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறத பாருங்க. நீ நடக்கிறாய் என்றால் அதற்கு காரணம் அம்பாள், சுவாசிக்கிறாய் என்றால் அதற்கு காரணம் அம்பாள், இன்பம் தோய்க்கிறாய் என்றால் அதற்கு காரணம் அம்பாள். இப்படி அத்துணையமாக ஒரு கல்யாண மேருவாக சொர்ண மேருவாக நம்முடைய ஹிருதயத்திலும் இந்த பிரபஞ்சத்திலும் வியாபித்து இரண்டையும் இணைக்க வைத்து பேரானந்தம் பெறச் செய்யக்கூடியவள் அம்பாள். அப்படி கல்யாண சைல நிலையான ஆனந்தத்தை கொண்டிருக்கக்கூடியவள் அம்பாள். கமனியா இப்படிப்பட்ட கல்யாண மலையாக கல்யாண சொரூபியாக கல்யாணத்தை பிரகாசிக்கின்ற மேருவாக
சொர்ணமேருவாக விளங்கக்கூடிய அம்பாள் நம்ம எல்லாம் அப்பவே நான் சொன்னது போல வழிநடத்தி கொண்டிருப்பவள் அம்பாள். அந்த புல்லுக்கட்டு போல முன்னால வைத்து நம்மை நடக்க வைப்பவள் அம்பாள். கமனியா, எல்லோராலும் நம்முடைய பிரவൃத்திக்கு ஒரு ஆதாரமாக இருந்து பிரவൃத்தியை இயக்குபவள் அம்பாள். இது வேண்டும் இது வேண்டும், நம்ம எல்லாம் சொல்றோம் வேண்டும் என்பதை விட வேண்டும் என்று. இல்லையப்பா, வேண்டும் என்பதை விட வேண்டும் என்று வேண்டும். அப்போ ஆக மொத்தம் என்ன, வேண்டும் என்பது எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால எல்லா அந்த பிரவൃத்திக்கு காரணமாக இருப்பவள். ஒவ்வொரு பிரவൃத்தியும் விஷயானந்தத்திலே பிரவൃத்தி, வித்யானந்தத்திலே பிரவൃத்தி, யோகானந்தத்திலே பிரவൃத்தி, அத்தனையும் நம்ம ஈர்க்க செய்பவள். அந்தந்த ஆனந்த நிலையாக இருந்து அவரவர்களை வழிநடத்தக்கூடியவளாக. இல்லாவிட்டால் செயலிழந்து சிவனேன் என்று இருந்து விடுவோம். இல்லப்பா, செயல்படக்கூடியதாக நமக்கு என்று ஒரு லட்சியம், நமக்கு என்று ஒரு 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 வெளிப்பாடு, நமக்கு என்று ஒரு அடையக்கூடிய லக்கு என்பது இருந்தால்தான் நாம் செல்வோம். யாராக இருந்தாலும் ஒரு சோம்பேறியாக இருக்கக்கூடியவன் என்ன நினைக்கிறான், நான் முடங்கி போய் ஒரு இடத்துல ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அப்படி அந்த ஆனந்தமாக இருக்க வேண்டும், சும்மா இருக்க வேண்டும் என்கின்ற அதுவும் ஒரு பிரவೃத்தி தான், இல்லைங்களா? நம்மெல்லாம் சும்மா இருக்க வேண்டும் என்று இன்னொரு பிரவೃத்தியில் இருக்கோம். அவர் சும்மாக இருக்க வேண்டும் என்று இன்னொருத்தர் அவர் ஒரு பிரவೃத்தியில், அதாவது எதுவும் இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று ஒருத்தர் இருக்கிறார். இன்னொருத்தர் எதுவும் இல்லாமல் எல்லா நிலைகளிலும் இருந்து பரமானந்த சுரூபத்திலே இருக்க வேண்டும் என்று அவர் பிரவர்த்திக்கிறார், இவரும் பிரவர்த்திக்கிறார். அப்படி ஆக மொத்தம் எல்லாரும் சுகத்தை தேடி பிரவர்த்தி செய்கிறோம். எனவே இந்த பிரவர்த்திக்கு புல்லுக்கட்டாக யார் இருக்கிறார் என்றால் அம்பாள் தான் இருக்கிறார். எல்லோரும் விரும்பி பூஜை செய்யக்கூடியவளாக இருக்கிறார். அடுத்தது முதல்ல நம்முடைய ஒவ்வொரு ஈர்ப்புக்கும் காரணமாக இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறார். அடுத்தது அவளை புரிந்து கொண்டவர்கள், அவளது தன்மையை புரிந்து கொண்டவர்கள், அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானி என்று சொல்லக்கூடிய இவர்கள் எல்லாம் பூஜைக்குரியவளாக எண்ணி அவளை பூஜை செய்வதற்குண்டான விருப்பத்தை ஏற்படுத்துவதும் அம்பாள் தான். பூஜையும் அம்பாள் தான், பூஜையினுடைய விருப்பமும் அம்பாள் தான். ஈவன் ஞானி, விருப்பு வெறுப்பற்ற ஞானிகள் கூட எதை நினைக்கிறார்கள் என்றால், சங்கரர் மிகப்பெரிய ஞானி, அவருக்கு மேல என நம்முடைய பாரம்பரியத்திலேயே சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று தனி இடம் பெற்ற நட்சத்திர நாயகனாக விளங்கக்கூடிய அத்வைத ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய சங்கரர் சௌந்தர்ய நகரி சொல்றார். இவருக்கே ஒன்றும் இல்லை அல்லப்பா. இவர் ஏன் அம்பாளை பார்த்து ஆனந்தத்தை ஒவ்வொரு அங்கமாக எடுத்து விளக்கி ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால், அத்தனையும் விட்ட ஞானிக்கு கூட ஆனந்தத்தை தரக்கூடியவளாக இருக்கக்கூடியவள், அந்த அந்த பிரவൃத்திக்கு காரணமாக இருக்கக்கூடியவள், ஞானத்தை பெறுவதற்கு நம்மை ஈர்ப்பாக இருக்கக்கூடியவள். எப்படி ஜிக்யாசுத்துவத்தை நமக்கு அளித்து அவளை அறிய வேண்டும் என்கின்ற அறிய வேண்டும் என்கின்ற ஆவலை தூண்டுபவளும் அவள்தான். அறிந்த பின்பு அவளே நான், நானே அவள் என்று பேரானந்தத்தில் திளைத்துக் கொண்டிருப்பவளும் அவள்தான். ஒவ்வொரு விஷயத்தையும் நாடி செல்கின்றதற்கு காரணமாக இருப்பவள் அவள்தான். இப்படி அத்தனை பேரும் போட்டி போட்டு பூஜை செய்கிறார்கள். பாருங்கள், ஒவ்வொருத்தரும் யாரும் பூஜை செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள். அதனால அத்தனை பேரும் பரமானந்த ஸ்வரூபியாக இருந்து எல்லாருக்கும் எல்லா ஆனந்தத்தையும் கொடுத்து கொண்டு அந்த பேரானந்தத்தினுடைய தன்மையிலே அனைத்துமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அதனால சுகத்தை விரும்புபவர்களுக்கு நாட்டத்தை தருபவள். இப்போ சுகத்தை விரும்புபவர்களுக்கு ஈர்ப்பை தரக்கூடியவள், நாட்டத்தை தரக்கூடியவள். யாரு சுகத்தை விரும்பாதவர்கள் சொல்லுங்க. சுகத்தினுடைய விஷயம் வேறாக இருக்கலாம், ஆனால் சுகத்தை விரும்பாதவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. எனவே சுகஸ்வரூபியாக நம்ம எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடியவள் சுகமாக இருந்தால் தான் நான் சொன்ன புல்லுக்கட்டு போல
அம்பாள் இருக்கின்ற காரணத்தில் தான் நம்ம அத்துணை செயல்பாடுகளும் இருக்கக்கூடியவளாக இருக்கிறார். அப்படி பேரானந்த பெருவாரியாக அனைத்துமாக வியாபித்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடியவள். எனவே கமனியா நம்முடைய இயக்கத்துக்கு காரணமாக, பிரவൃத்திக்கு காரணமாக, பிரவೃத்தியினுடைய செயல்பாடாக, பிரவೃத்தியாக இருப்பவள் அம்பாள். கலாவதி 64 கலைகளை கொண்ட ஸ்ரீவித்யா ஸ்வரூபிணியாக அம்பாள் இருக்கிறார். கலா என்றால் அங்கம் என்ற அர்த்தம். கலைகள் கலா அப்படிங்கிற கலா என்கின்ற வார்த்தைக்கு அங்கம் என்று ஒரு பொருள். அப்படி சோழச கலை என்றெல்லாம் சொல்கிறோமே, இப்படி ஒவ்வொரு அங்கமாக விளங்கக்கூடியவள். அப்படி ஸ்ரீவித்யா நிலையிலே 64 அங்கங்களை கொண்டிருக்கக்கூடியவளாக வியாபித்திருக்கக்கூடியவள் அம்பாள். அதனால அருள் புரிய ஏன் இப்படி அங்கமாக மாறி நமக்கு அருள் புரிய வேண்டும்? ஒரே ஆனந்தமாக இருந்துட்டு போகலாமே, ஒரே அருளாக இருக்கலாமே என்றால், என்னுடைய விருப்பு வேற. என்னுடைய விருப்பு ஸ்ரீபுரத்தில் முதலில் இருக்கக்கூடியவர்கள் அது நிலைப்பாடு, அந்த பிரவೃத்தி வேற. அடுத்து இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரத்தினுடைய பூபுரம் அப்படி என அஷ்டகலா சோடசகலா என்று ஒவ்வொரு நிலைப்பாடிலும் இருக்கக்கூடியவர்கள் அது விருத்தி விசேஷத்துக்கு தக்கபடி அவள் அந்தந்த நிலைப்பாட்டிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால்தான் 64 கலைகளாக வியாபித்திருக்கிறார். இல்லாட்டி அம்பாள் ஒரே ஆனந்தமாக ஒரே நிலையாக இருக்கலாமே. இல்லை, உன்னுடைய விருத்தி உன்னுடைய பிரவೃத்தி இரண்டும் மாறுபடுவதனாலே அவள் அந்தந்த நிலைக்கு அதுவாகவே இருந்து கொண்டிருக்கிறாள் என்று 64 கலைகளாக மாறி வித்யா ஸ்வரூபிணியாக இருந்து பேரானந்த பெருவாரியாக இருந்து கடைசியிலே நீ அதுவாக இருக்கிறாய் என்கின்ற அந்த தத்துவமசி மகா வாக்கியத்தினுடைய விளக்கமாக வியாபித்து அதுவே நீயாக இருக்கிறாய், நீயே அதுவாக இருக்கிறாய் என்கின்ற ஸ்ரீவித்தையினுடைய மகத்தான ஞானமாக அம்பாள் விளங்கி கொண்டிருக்கிறார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம்.